அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நீலு அம்ஜு டேஸ்ட் ஹப். ஷீர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பால் பவுடர், கண்டென்ஸ்ட் மில்க், முந்திரி, திராட்சை, பாதாம், சன்ஃப்ளவர் சீட், சேமியா, சர்க்கரை, நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால், ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்கிட்டோம். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஊற்றுங்க. அதில் சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சேமியா வேணால் போடலாம். நான் ருமானி சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அது கொஞ்சம் கோல்டன் கலரான எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதே முந்திரி, திராட்சை, இந்த சீட்ஸு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் ஆனோன்னு ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஒரு கப்பில் பால் பவுடர் ஆட் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி அது தனியாக வச்சுக்கோங்க. அந்த பால் சூடானதுக்கப்புறமா அதில் சர்க்கரையை ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இந்த சேமியாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஈஸியான ஷீர் குருமா ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.